நம்முடைய கரங்களில் பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை உணர்ச்சியோடு பேசாமல் உணர்வோடு பேசுவோமானால் அது உண்மையாகவே கிரியை செய்யும். இன்றைக்கு உணர்ச்சி வசங்களிலே ஊழியங்களை தளர அதாவது தழைக்க வைத்து விட்டோம். இன்றைக்கி அநேக ஊழியங்கள் உணர்ச்சி வசங்களிலே பெருகி இருக்கிறது. உலக ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்கி, உலக மேன்மைகளை சொல்லி, உலக ஆடம்பரமான காரியங்களுக்கு தள்ளப்பட்ட ஒரு பொல்லாத அவல நிலையில் நீ ஊழியங்கள் சிதைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்ப்போமானால் அது சரியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான். ஆகவே மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திப்பார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திப்பார்கள். வானத்துக்கு ஒரு மேனி உண்டு, பூமிக்கு ஒரு மேனி உண்டு. நாம் பூமிக்குரிய மேனிகள் அல்ல, வானத்துக்குரிய மேனிகள். நாம் பரலோகத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் தேவன் நம்ம எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பரலோகம் நம்மை அழைக்கும் போது அன்போடு நாம் கடந்து போக வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஊழியங்களிலே வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நாம் அநேகரை உற்சாகப்படுத்துகிறோம், தவறல்ல, சரியானதே. ஆனால் அது சரியான முறையில் நாம் பயன்படுத்துவோமானால் அது நமக்கும் பிரயோஜனமானது, மற்றவருக்கும் பிரயோஜனமானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் உலகத்தார் அல்ல. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே காரியம், கர்த்தர் நம்மை உலகத்தில் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இதை அறிந்து உணர்ந்து சத்தியத்தை கேட்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்களை மூடி சபத்திய நம் கர்த்தருடைய வார்த்தையினாலே கடந்து போகலாம். உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென்று தெரிந்து கொண்டே, உந்தன் சித்தம் என்னில் விளங்க நான் வாழுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். பரலோக பிதாவே, சுய பெருமை மாம்சத்தை நிர்மூலமாக்கி வார்த்தைகளை தாறு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாருக்கும் தெரிந்த வசனம், தெரியாத வசனம் ஒன்று இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். நாம் எல்லாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரன் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும்? ஏன்னா ஊழியத்தில் இருக்கிற நீங்களும் நானும் அநேகருக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். வசனங்கள் தெரியும், நான் வசனத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாத வசனம் ஒன்றுமில்லை என்று பேசி விடுவது எளிதுதான். ஆனால் அதன்படி வாழ்வதுதான் மிக கடினம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. பேசுவது சுலபம், பேசுவது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பேசுகிறபடி வாழ்வதுதான் மிக கடினம். பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு
என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 9 கடைசி வசனத்தில். அப்படியானால் நான் பிரசங்கிக்கிற பிரசங்கமானது என் வாழ்க்கைக்கு உகந்ததா இருக்க வேண்டும். அது என் வாழ்க்கையில நடைமுறையில் இருக்க வேண்டும். அது என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்வது மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்குரியவர்களை காண்பிப்பதற்கு அல்ல, நித்தியத்தை காண்பிப்பதற்கு. உலகத்திலே நீங்கள் உல்லாசமாய் வாழுங்கள். இன்னைக்கு அநேக சபைகளில உலக ஆசீர்வாதங்களை வழங்கி வழங்கி சபை சீர்கட்டு போயிருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், அதுக்காக உலக ஆசீர்வாதம் வேணாம்னு சொல்ல, உலக ஆசீர்வாதம் வேண்டும், அதுவே அல்ல அதுவும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். அப்ப நீங்க ஆடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படுறீங்க. அதனால ஒரு முறை யார் கூட்ட முடியும்? நீங்க கவலைப்பட வேணாம். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறது நான் அல்லவா? அப்ப உங்களை போஷிக்க மாட்டேனா? அப்ப நீங்க செய்ய வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அவ்வளவுதான். இதைதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். சின்ன பையனா இருக்கும் போது நான் ஊழியக்காரர்களை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருந்த அந்த பயமும் அந்த பக்தியை நான் கண்டிருக்கிறேன். அவங்களுக்கு இருந்த ஜப வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாச வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிப்பாடு காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து நான் இன்றைக்கு பார்க்கிற நிலையை பார்க்கும்போது அந்த அவல நிலை நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அருமையான ஜப குறிப்பு, நல்ல குறிப்பு, உண்மையாக நான் எதிர்பார்த்த குறிப்பு. கர்த்தர் நல்ல தம்முடைய தாசனை ஆசீர்வதிப்பாராக. பொதுவான குறிப்பு சொல்லி நாம் ஜெபித்து உணர்ச்சி வசங்களை கொண்டு வரலாம். ஆனால் உணர்வுகளை கொண்டு வர வேண்டும். உணர்ச்சி வசம் என்பது அந்த நேரம் தான். உணர்வு என்பது தவறை உணர்ந்து தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது உணர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உலகத்தில் பணிவாய் சொல்லக்கூடிய, உணர்வு உள்ளவர்களாய் ஊழிய செய்வோம், உணர்ச்சியாய் ஊழிய செய்ய மாட்டோம் சொல்லி ஒரு அல்லே சொல்லாமா? அந்த உணர்வோடு செய்யும் பொழுதுதான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். சரி, இப்போ நான் யோவான் 12 ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் எப்படிப்பட்டவராய் இருப்பான் அப்படின்னா, முதலாவது கிறிஸ்துவை பின்பற்றுவோம். யாரை பின்பற்றணும்? யாரை? கிறிஸ்துவை பின்பற்ற. அவர்தான் நமக்கு முன்மாதிரி, அவர்தான் நமக்கு ரோல் மாடல். அவருடைய சபை அதனால பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். நான் யாரை பின்பற்ற தைரியமா சொல்ல முடியும்? அப்ப நான் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுவேன், ஆனால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் சொல்ல முடியும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அரசியலில் ஈடுபட மாட்டான். அரசியல்வாதிகளை சபைக்குள் சேர்க்க மாட்டான். அப்படியே வந்தாலும் அவனுக்கு அறிவுரை கொடுப்பான். ஏன்னா உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு. உலகத்தில் உள்ளவர்களும் அவ்வளவு தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் உனக்கு கீழேதான், உங்களுக்கு கீழேதான். உங்களுடைய அபிஷேகம் என்ன என்பதை நீங்கள் இழந்து விட வேண்டாம். நீங்கள் அவர்களை ஆளுகை செய்ய முடியும், நீங்கள் அவர்களை மேற்கொள்ள முடியும். அவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்க கூடாது. என்கிட்ட இவ்வளவு ஓட்டுக்குது, வாங்க நான் உனக்கு தரேன். தயவுசெய்து இந்த கேவலமான பழக்கத்தை நான் விட்டு தேவராட்சியத்தை கட்டுவோம். தேவனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புவோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் உலகத்துக்கு பின்னால போக மாட்டான். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செயல்படுவார். அவர் என்ன சொல்லுவார்? மழையே இல்லாத காலத்துல பேழையை கட்ட சொன்னார்.
கேள்வி கேட்கல, தன் மூளையில உதயமான ஞானத்தை வெளிப்படுத்தி எப்படி செய்வேன் என்று சொல்லவில்லை. சொன்னதை அவர் கட்டளையிட்டபடி செய்து முடித்தார். இதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை. பேதுரு, உன் வலையை ஆழத்தில் போடு, ஆண்டவரே நாம் பிரயாசப்பட்டோம் என்ற வார்த்தை அறிக்கையிட்டார். ஆகிலும் நம்முடைய வார்த்தையின்படி போடுகிறோம் என்கிற அந்த கீழ்ப்படிதலுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இதுல என்னன்னா, அவர் சொல்லுகிறபடி செய்தால் நீ எங்க தடை எதிர்பார்த்தாயோ அந்த தடையை உடைத்து உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற நல்ல ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார். நம் சுய ஞானத்தை வெளிப்படுத்தி இதை செய்தால், இப்படி செய்தால், இப்படி ஜனங்களுக்கு கற்பித்தால், இப்படி ஜனங்களுக்கு நாம் உற்சாகப்படுத்தினால் இதெல்லாம் சாதிக்கலாம் என்று நீங்கள் நினைப்பீர்களா? நல்லதுதான். ஆனால் அது நிறைவேறுமா என்று பார்த்தால் நிறைவேறும், நிலைநிற்குமா என்று பார்த்தால் நிலை நிற்காது. ஏன்? அது அவருடைய நோக்கமா இருக்கணும், அவருடைய சித்தமா இருக்கணும், அவருடைய திட்டமா இருக்கணும். எதை கேட்டாலும் அவரிடத்துல கேளுங்க. அவர் என்ன சொல்றாரோ அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்து போங்கள். அப்படி போனீங்கன்னா ஊழியத்தில் ஜெயமடைய, உங்க ஊழியம் இடறி விடாது, உங்கள் ஊழியம் தடுமாற்றம் அடையாது. ஒரு காலகட்டத்தில் இப்படி இருந்தால்தான் சபைக்குள்ளே இருக்க முடியும் என்று சொன்ன காலங்கள் போய் எப்படி ஒன்றா வாழ்க வந்தா போதுன்ற காலத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இயேசுவை காண்பித்தார்கள், இன்றைக்கு ஜனங்களுக்கு இயேசுவை காண்பிக்கல. நீங்க வாங்க, நான் எங்களை காண்பிக்கிறோம். தங்களை காண்பிக்கிறதுனால் ஜனங்கள் போக்கிலே நாம் போகிறோம். இயேசுவை காண்பித்தால் ஜனங்களை அப்பக்கம் கொண்டு வரலாம். ஜனங்களுக்காக சத்தியங்கள் மாற்றப்படுகிறது, ஜனங்களுக்காக எல்லாமே மாற்றப்படுகிறது. ஜனங்களை என்ன எப்படி பார்க்கிறோம்? அவங்க பார்க்கிற விதமா நான் வாழணும்னு நினைச்சா அப்படி இல்லை, பரலோகம் பார்க்கிற விதமாக நீங்க வாழ்வீரானா உலகம் 1000 உங்களை சொல்லலாம், பரலோகம் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளும். யாரை பின்பற்றணும்? கிறிஸ்துவ, வேற யார்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் உலகத்துக்கு பின்னால போக மாட்டான். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய மாட்டான். 2 எஜமான பலவிதமாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். ஒரே காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். உலக பொருளுக்காக ஊழியம் செய்யக்கூடாது. உலக பொருளை பகைக்கணும், பந்தய பொருளை சிநேகிக்கணும். பந்தய பொருளை சிநேகிக்கிறவன் உலக பொருளை நாட தேட ஆசை வரும். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்கிற லட்சியம் நமக்குள்ள வந்தாதான் அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அப்படியானால் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். அதுக்கு இச்சை அடக்க வேண்டும். இச்சை அடங்காத பட்சத்தில் ஓடவே முடியாது. இச்சை அடக்கணும். நமக்கு அடக்கம் தேவை. ஒன்று நாவடக்கம், 2வது இச்சை அடக்கம். இந்த 2 அடக்கமா கரெக்டா போயிடுச்சனா எல்லாமே சரியா இருக்கும். நாவடக்கம் என்ன வாசிக்கலாமா? உங்களுக்கு தெரியறதில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். வெளிப்பாடு வார்த்தையில நீங்க பேசுறீங்க, உங்க முன்னாடி நான் பேசுறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினான். அவருடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். உலகத்தால் கரைப்படாதபடி வாழ்கிற வாழ்க்கைதான் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. அப்ப எது? இதை அடக்கணும். இது அடங்காம வெளியே வந்தா முகலாம் வீங்கிடும், உடம்பெல்லாம் வீங்கிடும். அது வீங்காம இருக்கணும்னா எதை அடக்கணும்?
பேசிட்டு உள்ள ஓடிடும் மாட்டாது. நம்முடைய வாழ்க்கையில இந்த நாவ அடக்கத்தில் அப்ப பேசக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை? இப்ப பார்க்கலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? புறப்பட வேண்டாம். நான் சொல்றேன், முடிக்க போறேன். கெட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம பேசுகிற அநாகரிகமான வார்த்தையும் அது உலகத்தோடு. ஆனா இங்க சொல்லப்பட்ட அந்த கெட்ட வார்த்தை என்னன்னா, பக்தி விருத்தி அடையாத எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தை. நாம் பேசுவது அநேகரை பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும். அந்த பக்தி விருத்திக்கு வராத எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தை. இந்த கெட்ட வார்த்தை உனக்குள்ள வருமானால் என்ன நடக்கும்? அடுத்த வருஷத்தை வாசினா, அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்தாதீங்க சொல்லுகிற துக்கப்படுத்துகிற வாழ்க்கை. அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு வந்தீங்கன்னா, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது நடக்கணும். இது நீங்கினாதான் பரிசுத்த ஆவியை சந்தோஷப்படுத்துவோம். அவரை சந்தோஷப்படுத்தும் போதுதான் நமக்குள்ள நல்ல வார்த்தை பிறக்கும். நீங்க நினைக்கிறீங்க ஆசீர்வாதங்களையே சொன்னாதான் ஜனங்களுக்கு நல்ல வார்த்தை. நீங்க ஆசீர்வாதங்களை தப்பா சொல்லி கொடுத்துறீங்க. அந்த ஆசீர்வாதங்கள் வழிமுறைன இதை கடைபிடிச்சா இது கிடைக்கும். அதை சொல்றது குத்திட்டே இருப்பார் வாங்கினாரு அப்படின்னா அது போய் தேடிக்குது கடையில. ஐயா நீ தான் வாங்கி கூட சைட்ல அப்படின்னு கேட்குது. நம்ம எங்க போய் வாங்கி கொடுக்குது? தேவ சமூகத்தில் நீ உட்கார்ந்து லேப்டாப்ல தடவி பிரசங்கம் பண்ற எந்த பிரசங்கமும் ஒருவேளை அருமையா இருக்கலாம். நீ இது இருக்குது கையில பரவாயில்ல தடவினா இருக்கலாம்னா தடவின போயிடுவேன். தேவ சமூகத்தில் உட்கார், வார்த்தையை கேளு. அந்த வார்த்தை ஒரு வார்த்தை கிடைக்கட்டும். ஒரு வார்த்தையில சுகம் உண்டு. ஒரு வார்த்தையில சுகம் உண்டு. ஒரு வார்த்தையில சுகம் உண்டு. உன் ஆத்மா உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற உன் ஆத்மா ஒரு வார்த்தையில சுகம் அடையும். ஒரு வார்த்தையில பலன் அடையும். ஒரு வார்த்தையில அது உயிர்ப்பிக்கப்படும். ஒரு வார்த்தையில அது மறுமையை சந்திக்கும். வசனத்தை கேட்பதற்கு ஆசாரிய வாயில என்ன இருக்கணும்? வசனம். ஐயா சொன்னது போல பவுல் சொன்னார் இல்லையா, கட்டுக்கதை. நீங்க அதுதானே, நான் பாகிஸ்தான் போனேன், நான் அமெரிக்கா போனேன், ஆப்பிரிக்கா போனேன், நீ எங்கடா போய் அங்கே ஆட்முட போனது அங்க நடந்தது நடக்கலாம். கத்திரிக்க பாக்கவே ஓகே பரவாயில்ல. ஆனால் நீ போக வேண்டிய இடம் அந்த இடம் அல்ல. கர்த்தர் உனக்கு குறித்த நோக்கம் பரலோகம். அந்த இடத்துக்கு உனக்கு உன் காலத்தில் கொடுக்கப்பட்ட ஆத்துமக்களை உத்தரவாதத்தோடு நீ கொண்டு செல்ல. ஆனால் சகோதரி சாரலை வச்சு பாடினாங்க, வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடனே சுனாதா ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்த நிற்பும். ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்த செய்து அவருடைய வார்த்தை நீ மக்களுக்கு அனுப்புவாயானால் அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, சமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதை பண்ணு. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற எல்லா மனுஷர் மேலும் தேவ கோபமானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சபைக்கு ஒரு வசதி படைச்சவன் கோடி கோடியா கொடுத்தானா, அவன் என்ன தப்பு செஞ்சான்? தாவீது செய்யலையா, அவன் சாலமோன் செய்யலையா, அவனெல்லாம் கர்த்தர் கூட வச்சுதான். ஆனா கொடுக்காத ஒரு விசுவாசி ஒரு சின்ன தப்பு பண்ணா சபையை விட்டு நிறுத்துது. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சம் இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். போதிக்கிறவன் போதிக்கிறவன் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க வேண்டும் என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும்.
கண்பான தேவனுடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களே, கிறிஸ்துவை பின்பற்றினால் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ முடியும். ரெண்டாவது, ஊழியக்கார கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே இருப்பான். கிறிஸ்து எங்கே இருக்கா, நீ கிறிஸ்து கூட்டு போகக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் பண்ணிக்கிறாங்க. சர்ச்சிலே சரி, ஒரு சேரை போட்டு இது பழைய சமனில் ஐயா பண்ணிக்கணும். எனக்கு நடக்கிற அவல நிலைகளை நான் யோசிக்கும் போது சொல்லி தான் ஆகணும். சர்ச்சில் ஒரு சேர் போட்டுறாங்க, அதுக்கு ஒரு பெட்ஷீட் போடுறாங்க, போட்டு அதில் யாரையும் உட்கார வைக்க மாட்டேறாங்க. வர பிரசங்கர் கூட உட்கார வைக்க வேண்டாம். காரணம் என்னன்னா, அதில் ஆவியானவர் உட்காந்துங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் உட்கார்ந்து நல்லது, நல்ல வரவேற்பு கொடுக்க ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி தான். ஆவியானவரே நீ வாங்க, நீங்கள் உட்காருங்க. இல்லைப்பா, ஆவியானவர் சொன்னோம் எசைகளே இங்கே வா, அங்கே போனேன். அவர் சொல்லுக்கு தான் நான் வரணுமே தவிர என் சொல்லுக்கு ஆவியானவர் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆவியானவர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்களா, அவரு கண்ட்ரோலில் நீங்கள் இருப்பீங்களா? அவர் கண்ட்ரோலில் ஏற்பட்டுள்ளா சொல்ல மாட்டா? கிடையாது, என் கண்ட்ரோலில் தான் நான் வச்சிருப்பேன்றவங்களா சொல்ல மாட்டேன். வச்சிருக்க முடியாது. அப்போ அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்கள் இருக்கணும். அவர் எங்கே போகிறன்றாரோ அங்கே நீங்கள் போகணும். எப்போ நான் அந்த இடத்துல விரும்பல பாடி அங்கே போகாதனா நில்லு. இல்லை நான் வருவேன், அவர் வருவேன். முடியாது. ஒட்டாரத்துக்கு அவர் ஆள் இல்லை. அவர் என்ன சொல்றாரு அதை கேளுப்பா. அப்பதான் உங்க வாழ்க்கையில சீர்பட முடியும். மூணாவது, நீ அவர் கூடிய செய்தா பரலோகமே உன்னை கனம் பண்ணிய. இங்க உலகத்தின் கடத்தை தேடாத. எனக்கு சால்வை போடல, எனக்கு மாலை போடல, என் பேரை பெருசா போடல, என் பேர் சைடில் ஓட்டி எழுதல, ஒன்றும் எழுத வேணாம், ஒன்றையும் காட்ட வேணாம். நீ கிறிஸ்துவை காட்டு, கிறிஸ்துவ மூலமாக மகிமைப்படுவேன். சால்வை போடலன்னு கோச்சிட்டு வந்து வர்றான் நம்ம. அது கூட வேர்த்து கொட்டலாம், பிசு பிசுன்னு ஒட்டுது. கேட்டா எலியாவின் சால்வை எலிசா மேல. இது ஒரு கதை அடிச்சுங்கிறான். சரி, எலியாவின் சால்வை எலிசா மேல வந்து எலியா எங்க, எலிசா எங்கிற அது எந்த நேரத்துக்கு சால்வை வந்தது? நான் போறேன் வேலை, நீ பார்த்துக்க போயிட்ட. அப்ப சபையை குத்துட்டு சால்வை போட்டு வெளியே போயிட்டு நாடகம் நடிக்கூடாது. அப்ப நீ தேவ நோக்கத்தை அறிந்து செய்யணும். கழுதி இயேசுநாத சுமந்த கழுதிக்கு சால்வை நைட்டு கழுது மேல போட்டாங்க, ரோடு ஃபுல்லா போட்டாங்க. போடா உள்ள வந்து ஒரு டாவல் வாங்கி போட்டு இது கழுத இயேசுநாத சுமந்த கழுதிக்கு சால்வியா? அதாவது பேசணும்னா 1000 பேசலாம், நமக்கு அது வேணாம். உலக கனவு நமக்கு வேண்டாம், உலக வேண்டும் நமக்கு வேண்டாம், உலகத்தின் காரியங்கள் நமக்கு வேண்டாம். பரலோகம் நம்மை கனப்படுத்த வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் ஊழியக்காரர் எப்படிப்பா சொல்லி நான் கடந்து போகிறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரையே பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மனுஷரை பிரியப்படுத்தினா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும்? நீ என்ன சொல்றது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னா ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப மனுஷனை பிரியப்படுத்தாத என்ன செய்வான்? கலாத்தியர் 4:18 வாசம். நல்ல விஷயத்தில் 4:18 நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது போதும். அது என்ன நல் விஷயம்? அதுக்கு முந்தின வசந்த வாசிங்க. அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல்வரதோடு அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும். கொஞ்சம் இருங்க, நான் எடுத்துக்கிறேன். 16ஆம் வசனம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானே. சத்தியத்தை சொன்னதினாலே
நீ கிறிஸ்துவின் ஊழியக்காரனா இருந்தியானா மனுஷன் என்ன பண்ண மாட்டேன், பிரியப்படுத்த மாட்டேன். அப்போ மனுஷனை பிரியப்படுத்தாதனால நீ சொல்ற சத்தியம் அவனை என்ன பண்ணும், பாதிக்கும். இலை மறைவாய் காய் மறைவாய் நாம் பேச வேண்டும். அப்படிதான் பண்ணானுங்க. பலி செலுத்தத்துக்கு நீ மாட்டை ஓட்டு போனோம், ஆட்டை ஓட்டு போனோம், புறா கொஞ்சம் வாங்கிட்டு போனோம். அப்படி வாங்கிட்டு போனீங்கன்னா உன் திறமைக்கு ஏற்ற மாதிரி பலிக்கு பல விதமான சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவனை எல்லா பலியும் இருக்குது. சரி, பலி செலுத்தணும். ஒரு மனுஷன் தேவனோட ஐக்கியம் பண்ணணும். அதுக்கு பலி செலுத்தணும்னா நீ ஊர்ல இருந்து ஓட்டின்னு வரணும். ஓட்டு வரும்போது வழியாக என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, தலைவன் பண்ணிட்டான்டா, அதனால என்ன பண்ண போறாங்க, பலி செலுத்த போறான். ரைட், இவன் ஓட்டின்னு வரும்போது தெரிஞ்சிடும் இவன் பலி செலுத்த போறான். பார்த்தாங்க, டேய் அங்கேருந்து ஓட்டு வந்து மானம் வாங்காத, நாங்கள் உள்ளே வைக்கிற வாங்கிக்கோ, உள்ளவே வீக்கிற வாங்கி. அது இப்ப என்ன மாறுச்சு, ஒரு தரம் 2 தரம் 3 தரம் ஆச்சு. அப்பதான் இயேசு பார்த்தார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு, நீங்களோ இதை கள்ளர் குகையாய் மாற்று. எனக்கு கொடுக்கப்பட்ட சபை நான் கள்ளர் குகையா மாற்ற மாட்டேன் சொல்லுங்களா. உனக்கு சபை இல்லை, நீ நான் வேணா பேசுற அப்படின்றீங்களா. சபைக்குரிய வைராக்கியமும் சபைக்குரிய பக்தியும் சபைக்குரிய லட்சணமும் எனக்குள்ளே இருக்குதுன்னு கர்த்தர் அறிவார். சபை கரப்பற்றக்கூடாது, சபை சீரழிஞ்சிடக்கூடாது, சபை கர்த்தரை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. இது கடைசி காலம், இது கடைசி காலம். மோசம் போக்குற அநேக நயவஞ்சகர்கள் சபைக்குள்ளே நுழைந்து சபையை சீரழிக்கிறார்கள். சின்ன வயசுல விளையாட்டா ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஆடு குட்டி போட்டு பால் கறந்தா, பால் கறக்கிற ஆட்டை பார்க்குறவங்க என்ன பண்ணுவானா, முருங்கீரை கொஞ்சம் உலுக்கி தான் வீட்டு சந்துக்கள் என்ன பண்ணுவானா, அந்த கீரையை காட்டி அந்த ஆட்டை ஓட்டின்னு போயிடுவான். ஓட்டிட்டு போய் ஒரு சொம்பு எடுத்து மொத்தத்தையும் கறந்துடுவான். அதில் டீ போட்டு கொடுப்பான். நீங்கள் அநேக விசுவாசிங்க முருங்கீரைக்கு சந்தில் போய் பால் கறந்துட்டு வருது. அது காரணம் என்ன தெரியுமா, மந்த மேலே கவனம் இல்லாத ஒரு நிலை தான். மந்த மேலே கவனம் செலுத்துறது என்ன அர்த்தம், தவறு செய்யாதபடி ஜனங்களை சீர்படுத்துவதற்கு கர்த்தருடைய கரங்களில் கொடுத்திருக்கிற அந்த வேலையை நீங்கள் அசதியாய் செய்கிறபடினாலே அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டு போகிறது. நோவாவுக்கு 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்க மூத்தவன் யாபேத்து, எல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற ஆதியாகமம் 10:21 பார்த்தீங்கன்னா சேமு யாருக்கு இளையவன் என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கும். மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படியானால் அதில் ரெண்டு பேர் தகப்பனை மானத்தை மூடினான். ஒருத்தன் தான் மானத்தை வெளிப்படுத்தினான். மானத்தை வெளிப்படுத்துறவங்க யார் தெரியுமா, சபிக்கப்பட்ட ஜனங்கள், அவங்க தகப்பனை சிநேகிக்காதவர்கள். ஐயா, நீங்களாம் ஆவிக்குரிய தகப்பன், உங்களை சிநேகிக்காத ஜனங்க உங்கள் மானத்தை வெளியே காட்ட வைக்கும். ஆனால் சில விசுவாசிகள் உங்கள் மானத்தை மறைக்கும். அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது உங்கள் கரத்தில் இருக்குது. ஆனால் இது இருக்கதான் செய்யும். என்ன பேசினாலும் எப்படி பேசினாலும் எனக்கு தான் பேசினா சொல்லக்கூடிய கூட்டம் இருக்க தான் செய்யும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கத்த சொல்ல சொன்னார், நான் சொல்லிட்டேன். கேட்டா கேளு, கேட்கா கட்டிப்போ. அப்படிப்பட்ட பொருள் எனக்கு வேணாம், வச்சுக்கோ. ஏசுனாதான் அர்த்தமாக சொல்கிறாரு, முதல்ல உன் சகோதரத்தில் ஒப்புரவாங்க, பின்பு உன் காணிக்கை செலுத்து. நம்ம என்ன பண்ணால் குத்துட்டு போய் செலுத்திடுறோம், சோத்திரம், அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுது. ஏன்னா நமக்கு தேவை அவசரமான உலகத்தில் வாழ்ந்துருக்கோம். இது இல்லைன்னா யாரும் நம்மள என்ன பண்ணுறதில்ல, மதிக்கிறதில்ல. காசு இருந்தால் தான் மதிக்கிறாங்க. பணம் இருந்ததுன்னா எங்கன்னா மீட்டிங் கூப்பிட்டா கூட காரில் வந்து அது ஒரு காணிக்கை, சைக்கிளில் போனால் அது ஒரு காணிக்கை, நடந்து போனால் அது ஒரு காணிக்கை, பஸ்ஸில் போனால் பார்த்து உஷாராக பார்த்து இங்கே குத்துதில் கூட எடுத்து வச்சு கையில் கொடுக்குற ஆட்கள்லாங்களா. ஆனால் அவங்களுக்கு என்ன சத்தியம் போதா இல்லையான்றதா கவலை இல்லை.
ஜனங்களுக்கு தமாங் பாட்டு பாடி கூத்தாடி இரவு பொழுத கச்சேரி வச்சா அது ஆண்டவர் வல்லமையாக கிரியை செஞ்சா சொல்லக்கூடிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சத்தியத்துக்கு செவி விளக்குற ஜனங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரராக வாழ முடியாது. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா கரெக்டாக 40க்கு முடிக்கணும். நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிக்கிறேன். நிறைய பேசுவாங்க. அதனால் கத்திரிக்கு ஸ்தோத்திரம். அதனால் அருமையான கதை. ஏன்னா இப்போ என்னுடைய பழக்கம் அதுதான். டிவியில் அரை மணி நேரம் தான் பேசுவான், அப்படிதானேயா? டிவியில் அரை மணி நேரம். அங்கே ஆவியான வல்லமே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுவாங்களே, அவன் ஆஃப் பண்ணிட்டு விளம்பரம் போடுவான். அத்தனை ஜனங்க ஏந்து போயிடும். ஆனால் மைக்கு இங்கே கொடுத்து ஒரு டைமை கொடுத்து உங்களை பேசுங்கன்னு சொன்னால் ஆவியான வல்லமையாக இருக்க 40 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்குது. கேட்டால் அங்கே ஆவியானவரை காட்டுறது. ஆவியான எல்லாத்தையும் ஒழுங்கு சார் நேரத்தை கடைப்பிடிக்கணும், அது ஒழுங்கு. நேரத்தோடு வரணும் உழைக்கணும், அது ஒழுங்கு. நேரம் தவறி போகக்கூடாது, அது கரெக்டாக இருக்கணும். எல்லாத்துலேயும் சரியாக இருந்தால் அதில் என்னன்னா சரியாக இருக்கிறத விட உண்மையாக இருக்கணும். மோச தேவனுடைய வீட்டில் உண்மையாக இருந்தான். ஆனால் தான் கட்டளை அவங்க கையில் குத்தாரு இல்லையா? அதனால் உண்மையாக இருக்கிற மனுஷங்கிட்ட தான் கர்த்தர் பொறுப்பை தருவார். இல்லைன்னா நீ தான் எடுத்து அவசரப்படணும். என்கிட்ட கொடுத்தாரு கொடுக்கலன்னா அதுக்காக சண்டை போட்டுருப்பார். அதனால கொடுத்துட்டு இருப்பார். பாஸ்டர் ஜி சுந்தரையா அவருடைய காலத்தில் ஒரு விசுவாசி ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்துக்கு வந்த பிறகு பாஸ்டர் வாரம் ஃபுல்லாக யாரையோ கூப்பிடுறாரு, ஆனால் எனக்கு ஒரு பிரசங்கம் கொடுக்க மாட்டேன்டா சொல்லி அவர் ரொம்ப எல்லார்கிட்ட சொல்ல எல்லாருடைய வார்த்தையும் காதில் விட இவர் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஐயா தம்பி நீங்கள் பேசுங்க, இன்னைக்கு நீங்கள் நான் பேசணும். உடனே இவர் மேலே ஏறி குறிப்பை பிரித்து இப்படி டேபிளில் வச்சு பைபிள் இப்படி தாத்தார் ஃபேன் காற்றை பார்த்து கீழே போயிடுச்சு. ஒரு பையன் தூக்கி அது போயிடுச்சு எங்கேயோ. ஜபத்தை முடிச்சுட்டு பார்க்குற குறிப்பை காணும். ஒன்றும் வரல. பாஸ்டர் என்ன வசனம் தியானித்து அதை மாத்திரம் சொல்லும் ஆண்டவர் கிரியை செய்வார். மனப்பாடம் இல்லையா? எழுதி வச்ச மனப்பாடம். கடைசியா பைபிளை கையெழுத்தீங்க, மனத்தாழ்மையோடு இறங்கணும். அது இறங்கும் சுந்தரையா சொன்னாதான் ஏறும் போது இந்த தாழ்மையோடு ஏறிந்தா இறங்கும் போது எப்படி ஏறணியோ அப்படி நீ இறங்கியிருப்ப. நீ ஏன் எந்த பொறுப்பும் எடுக்காத. பொறுப்பு உன்னை தேடி வரும்போது அதை விட்டு விடாத. அது தேவன் கொடுக்கிறது. அதை பற்றிக்கொள், அதை பிடித்துக்கொள். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்கிறேன், வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசித்து முடிச்சுக்கலாம். ரோமர் 1:13-14. இல்லைங்க, 1:13-14. வாசி வாசி. நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு 14 வாசிங்க. மன்னிக்கும் 14-15 மன்னிக்கணும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாக இருக்கிறது. போதும். ஊழியக்காரன் முதலாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதில் கடமை உள்ளவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றணும். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கணும். பரலோக கணத்தை எதிர்பார்க்கணும். மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல வெட்கப்படக்கூடாது. இதை செய்வோமானால் பரலோகம் நம்மை வரவேற்கும். கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் வாழ்க்கையை நம்மை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாரா.